வணக்கம். வெல்கம் டு மேங்கோ சிட்டி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முட்டை கட்லட் குழம்பு. நீங்கள் எல்லோரும் உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு, அப்புறம் முட்டை போட்டு கிரேவி எல்லாம் செஞ்சுருப்பீங்க. இது மாதிரி ஒரு முறை முட்டை கட்லட் குழம்பு செஞ்சு பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். இதில் நான் தேங்காய் பால் ஊற்றி செஞ்சுருக்கேன். பிள்ளைங்க கூட விரும்பி சாப்பிட்ற அளவுக்கு தேங்காய் பால் சுவையோட அருமையாக இருக்குங்க. நம்ம சேனலில் ஏற்கனவே தேங்காய் பால் ஊற்றாமல் முட்டை கட்லட் குழம்பு போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம முட்டை கட்லெட்டுக்கு ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் சொல்கிறேன் பாருங்கள். 3 முட்டை, மீல் மேக்கர் துண்டு, இதெல்லாம் சின்னதாக இருக்குது. அதனால் ஒரு கைப்பிடி எடுத்து அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். நார்மலான பச்சை தண்ணியில் கொஞ்சமாக கல் உப்பு போட்டு ஊற வச்சுருக்கேன். அப்போ தான் நான் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். பிறகு உப்பு தேவையான அளவு, 2 பச்சை மிளகா பொடி பொடியாக நறுக்குனது, 6 சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்குனது, கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, இதான் தேவையான பொருட்கள். மீல் மேக்கர் துண்டுகளை நல்லா இப்படி தண்ணியில் கழுவி தண்ணியை நல்லா பிழிஞ்சிருங்க. நல்லா பிழிஞ்சு சின்ன மிக்ஸி ஜாரில் போட்டு பல்ஸ் மோடில் 2 அல்லது 3 அமுக்கு மட்டும் செய்யுங்க. தேங்காய் பூ மாதிரி வரும், அந்த அளவு பதமாக நம்ம செஞ்சுக்கணும். அது மாதிரி செஞ்சிட்றேன். தேங்காய் பூ மாதிரி இப்படி பதமாக செஞ்சுக்கணும். ரொம்ப மைய சுற்றாதீங்க, டேஸ்ட்டு கம்மியாக போய்டும். முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். பிளெண்டரில் நம்ம முட்டையை நல்லா நுரப்பொங்க சுற்றிக்கலாம். பிளெண்டர் இல்லைன்னா நம்ம மீடியம் சைஸ் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நுரப்பொங்க அடிச்சுக்கோங்க. பிளெண்டரில் நல்லா சுற்றியாச்சு. இப்போ நம்ம மசாலா பொருட்கள்லாம் போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சம் கம்மி பண்ணி போடுங்க, ஏன்னா குழம்புல இருக்க அந்த டேஸ்ட்டை இழுத்துக்கும் இந்த கட்லெட்டு. 2 பச்சை மிளகா சின்னதாக இருக்குது, அதனால் 2 போட்டிருக்கேன். பொடியாக நறுக்குனது 6 சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்குனது, கருவேப்பிலை 2 இருக்குது, கொத்தமல்லி தழை கொஞ்சம். இப்போ மீல் மேக்கர் வச்சுருக்கோம் இல்லைங்களா, தேங்காய் பூ மாதிரி துருவி கரெக்டாக, அதை அப்படியே அதில் போட்டுக்கலாம். நல்லா கலந்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் பூசிக்கலாம். அப்போ தான் இந்த முட்டை நமக்கு வெந்து ஒட்டாமல் வரும். உங்களுக்கு மோல்டிங் இருந்துச்சுன்னா அதில் கூட ஊற்றிக்கங்க. நான் இந்த டிஃபன் பாக்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதில் தான் நான் செய்கிறேன். இப்போ நான் கலந்து வச்ச முட்டை கலவையை அப்படியே அதில் ஊற்றிக்கலாம். நல்லா டேப் பண்ணிக்கோங்க, எல்லா பக்கமும் கரெக்டாக வரும். ஒரு இட்லி பானையில் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கேன். நம்ம இதுள்ள வச்சுக்கலாம். இட்லி வேக வைக்கிற மாதிரியே ஒரு 1/4 மணி நேரம் வேக வச்சுக்கலாம். வேகட்டும், வெந்தோன்னு பார்க்கலாம். வெந்துருச்சான்னு பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சு பாருங்கள், சூப்பராக வெந்துருச்சு. 1/4 மணி நேரத்துலையே நம்ம வெளியே எடுத்து நல்லா ஆற வச்சுக்கலாம். நல்லா ஆறணும், அப்போ தான் நம்ம கட் பண்ணும்போது பீஸ் நல்லா வரும். நல்லா ஆறட்டும். மண் சட்டி வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம். கடுகு 1/2 ஸ்பூன், ஜீரகம் 1/2 ஸ்பூன், கருவேப்பிலை 1 ஸ்பூன், பெரிய வெங்காயம் நல்லா பெருசாக 1 பொடியாக நறுக்கியிருக்கேன், அதை போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு, வணக்கி விட்டுக்குவோம். 6 பல்லு பூண்டு நல்லா மையம் நசுக்குனது போட்டுக்கலாம். இஞ்சி துண்டு 1 இஞ்சி அளவு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுவும் நல்லா மையம் நசுக்கியிருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். நல்லா வணக்கி விட்டுக்குவோம். உங்கள்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் கூட ஒவ்வொரு ஸ்பூன் போட்டு விட்டுக்கோங்க. மீடியம் சைஸ் தக்காளி 2 பொடியாக நறுக்குனது, அதையும் போட்டுக்கலாம். நல்லா வணங்கட்டும். நல்லா வணங்கிடுச்சு. இப்போ மஞ்சத்தூள் தேவையான அளவு, 1 ஸ்பூன் மிளகாத்தூள் வீட்டில் அரைச்சது 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு காரத்தை வந்த மாதிரி போட்டுக்கோங்க. மல்லித்தூள் 2 ஸ்பூன். நல்லா வணக்கி விட்டுக்குவோம். நல்ல தொக்கு பதத்துக்கு வணங்கிடுச்சு. இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். நல்ல தண்ணி ஊற்றி
நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு நல்லா வேக விட்டுக்கலாம். இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வேகணும். இதே ப்ராசஸை நீங்கள் குக்கரில் கூட செய்யலாம். குக்கரில் செஞ்சிங்கன்னா 2 விசில் விட்டிங்கன்னா டக்குன்னு வெந்துடும் தக்காளி வெங்காயம்லாம். இது கொஞ்சம் லேட்டாகும், நல்லா வேகட்டும். ஒரு மிக்சி ஜாரில் 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 மூடி தேங்காய் துருவுனது, இது எல்லாத்தையும் நல்லா தண்ணி ஊற்றி ஒரே பாலாக எடுத்துகிட்டு வந்துடுறேன். முட்டை கட்லெட்டு நல்லா ஆறிடுச்சு. நம்ம சைட்லலாம் எடுத்து விட்டுக்கலாம். கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கோடு போட்ட பிறகு கொஞ்சம் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் எடுக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும், அடுத்தெல்லாம் கரெக்டாக வந்துடும். பட்டர் பேப்பர் இருந்துச்சுன்னா கீழே போட்டு விட்டுக்கோங்க. இல்லாட்டி இலை வீட்டில் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் போட்டு விட்டுக்கோங்க. ஒன்று எடுத்துட்டோம்னா அடுத்ததெல்லாம் கரெக்டாக வந்துடும் நமக்கு. பாருங்கள், அழகாக வந்துடும். இனிமேல் எடுக்கிறது எல்லாமே எல்லாத்தையுமே எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. வெங்காயம் பூண்டு தக்காளி எல்லாம் நல்லா வெந்துருச்சு. சூப்பராக நல்லா மஞ்சி வெந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். சோம்பு போட்டு அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை நல்லா தண்ணி ஊற்றி ஒரே பாலாக எடுத்துக்கோங்க. எல்லாம் ஒன்று கூடி கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சிருச்சு. 1/4 ஸ்பூனு கரம் மசாலா தூள் போட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் மட்டும் போடுங்க, ரொம்ப போட வேண்டாம். நல்லா கலந்து விட்டுட்டு இதில் நம்ம தேங்காய் பால் ஊற்றி செய்கிறோம். இன்னொரு மெத்தட் தேங்காய் பால் ஊற்றாமல் செய்கிறது. அதுக்கு நம்ம வெங்காயமும் தக்காளியும் கொஞ்சம் கூடுதலாக போடணும். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் கிரேவி கொடுக்கும். அது சப்பாத்திக்கெல்லாம் தொட்டு சாப்பிட. அதுவும் ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன், எண்ட் ஸ்க்ரீனில் நான் வைக்கிறேன், பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம எக் கட்லெட்டை அப்படியே ஒன்று ஒன்றா போட்டுடலாம் உள்ள. எல்லோரும் வெறும் முட்டையை தானே போட்டு உடச்சி ஊற்றி செஞ்சுருப்பீங்க. இது மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். அப்படியே லேசாக ஆட்டி விடலாம். ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். சர்விங் பவுலில் எடுக்கிறேன். கட்லெட்லாம் உடஞ்சிரும்னு நினைக்காதீங்க, உடையவே உடையாது, பிரமாதமாக இருக்கும். முட்டை கட்லெட் குழம்பு ரெடி. இது மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.